மக்கள் வணக்கம். இது 4+2 எல்லாருமே ரொம்ப வேகமா போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். அது எந்த வகையான வாகனங்கள் இருந்தாலும் சரி, நம்ம கையில ஒரு வண்டி கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு வேகத்துல போக முடியுமோ அவ்வளவு வேகத்துல போகும். சரி, இதுவரையும் உலகத்துல ரொம்ப அதிகமான வேகத்துல போகக்கூடிய வாகனம் பார்க்கும்போது ஒளியை விட 3 மடங்கு வேகத்துல ஜெட் விமானங்கள் இல்ல போர் விமானங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும். சரி, பொது பயன்பாட்டுக்கும் எல்லா மக்களும் பயன்படுத்துற மாதிரி ரொம்ப வேகமான ஒரு வாகனம் வேணும் அப்படின்னு உலக அளவில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல நிகழ்காலத்துல அமெரிக்காவை தலையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய குழு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அமெரிக்கா, இந்தியா, சீனா, ஜப்பான் இந்த 4 நாட்டு மாணவர்கள், அதுவும் பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கூட்டமைப்பா இருந்து எலன் மஸ்க் அப்படின்ற ஒரு தலைமையில ஹைப்பர் லூப் அப்படின்னு ஒரு புல்லட் ரயிலை உருவாக்கிட்டு இருக்காங்க. சரி, இதோட நோக்கம் என்ன அப்படின்னா விமானம் இருக்கட்டும், இல்ல புல்லட் ரயிலா இருக்கட்டும், இல்ல கப்பலா இருக்கட்டும், இது எல்லாமே இதுவரையும் மக்களோட பயன்பாடுக்கு இருக்கு. ஆனா இதை விட அதிகமா வேகத்துக்கு ஒரு 5ஆம் தலைமுறை வாகனம் வேணும் அப்படின்னு தான் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இதுல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 1223.1 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சென்னையில இருந்து டெல்லிக்கு இதுவரையும் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஒரு ரயில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல கடக்க முடியும். அதாவது நம்ம சென்னையில இருந்து திருச்சிக்கு 25 நிமிஷத்துல போக முடியும் அப்படின்ற ஒரு வேகத்துல இந்த ஒரு வாகனத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இதுக்கான ஆகிற செலவுன்னு பார்க்கும்போது ரொம்பவே குறைவா இருக்கும். ஒரு புல்லட் ரயில் அமைக்கிறதுக்கு $68 மில்லியன் செலவாகுது அப்படின்னா இந்த ஒரு ரயிலுக்கான இருப்பு பாதைக்கு வெறும் $6 மில்லியன் போதும். அதே மாதிரி இந்த ரயில் இயங்குறதுக்கு பார்க்கும்போது நம்ம மின்சாரம் மட்டும்தான் போதும், அதுவும் சூரிய ஆற்றல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால புகையே வராது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ரொம்ப வேகமா போகணும், ரொம்ப சீக்கிரமா போகும், ரொம்ப பாதுகாப்பா போகணும். இதை நோக்கி தான் உலகம் போயிட்டு இருக்கு. நிறைய அரசியல் நடந்துட்டு இருக்கு. என்னடா எடுத்து வாகனத்தை பத்தி பேசிட்டு யோசிக்கிறீங்களா? அவங்க இன்றைக்கு ரொம்ப வேகமா போகக்கூடிய, அதுவும் பாதுகாப்பா போகக்கூடிய, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு வாகனத்தை தான் பார்க்க போறோம். என்ன வாகனம் அப்படின்றது நான் ரொம்ப ஆவலை காத்துட்டு இருக்கேன். நீங்களும் ஆவலை காத்துட்டு இருக்கீங்களா? என்ன போலாமா நிகழ்ச்சிக்கு? வாங்க, ரொம்ப வேகமா. நாம நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரத்யேகமான ரொம்ப வேகமான ஒரு வண்டி பார்க்க போறோம். பஜாஜ் நிறுவனம் ரொம்ப பிரத்யேகமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி உருவாக்குன KTM RC200 அப்படின்ற வண்டி தான் பார்க்க போறோம். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்க, எல்லாருமே ரொம்ப வேகத்தை நம்ம விரும்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. வேகம் பண்ணாலே விரும்பாதவங்க யாருமே கிடையாதுங்க. சரி, வேகம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா வேகமா ஓட்டுற வாகனங்களை எல்லாருக்கும் பிடிக்காதானே செய்யும். சரி, இப்போ சமீபத்தில் ரொம்ப அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த KTM RC200 தான் நம்ம பார்க்கிறோம். இந்த வண்டியில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அண்ணாசில இருக்கக்கூடிய KTM பிரத்யேகமான ஷோரூம் வந்திருக்கோம். இந்த வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி ரொம்ப அழகா பண்ண முடிச்சிருக்கோம். பார்த்து வந்துறீங்களா? பார்த்து வாங்க. KTM RC200cc வண்டி படம் பிடிச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அவங்க வண்டி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்மள மீறின ஒரு வண்டி அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஆனா வண்டி ஓட்ட பார்க்கும் போது தான் வண்டியோட ஒட்டு மொத்தமா நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, வண்டி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப அந்த வண்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு சொல்றதுக்காக கார்த்திக் என் கூட இருக்காரு. வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். KTM தாரக மந்திரமே ரெடி டு ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஆமா சரி, அதை பத்தி நிறைய கேட்கணும். KTM அப்படின்றது எப்படிப்பட்ட வண்டி, எப்படிப்பட்ட பிராண்ட் அதை சொல்லுங்க சார். இது பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் பிராண்ட். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பஜாஜ் 2012 பிப்ரவரி மந்த் KTM Duke இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு லான்ச் பண்ணாங்க. வண்டியோட பேசிக் ஜீன் பாத்தீங்கன்னாலே இது ரெடி டு ரேஸ். ஸோ இதோட தாரக மந்திரம் இட்ஸ் கால் பிலாசபி. ஸோ இதோட ஸ்பெஷல் என்னன்னா இது இன்னைக்கு டேட்டுக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மிஷினா KTM இன்னைக்கு வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பஜாஜ் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது ஒரு செக்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 4 செக்மெண்ட்டாக அது வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக டியூக் 200, ரெண்டாவதாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா RC200 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டியூக் 390 ஒரு பிராண்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் RC390. ஸோ 4 டிஃப்ரெண்ட் பிராண்டு, 4ம் கஸ்டமர்ஸ்க்கு நீடடுக்கு ஏற்ற மாதிரி. அதில் ஃபர்ஸ்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்ட்ரீட் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்லுவாங்க, அது டியூக் 200ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்காக வேணும் சிட்டிக்குள்ளடி கம்மிங் பர்பஸ்க்காக வேண்டி கேட்குறாங்கன்னா அவங்க RC200 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்லேருந்து சோழிங்கநல்லூர் வேற போகிற கஸ்டமர்ஸ்க்கு டியூக் 390 ஒரு பிராண்டை கொண்டு வந்திருக்காங்க. டாப் அண்ட் வெர்ஷன் சொல்லிட்டு RC390 ஒரு பிராண்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த RC390 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி மான்ஸ்டர்ஸ் வெஹிக்கிள் BMW வச்சிருக்கவங்க ஒரு பேஷனேட்டாக வாங்கி சிட்டிக்கும்
ஒரு பவர்ஃபுல் மிஷினா வேணும் அப்படின்னா ஒரு ரேசிங் மிஷினா வேணுங்கிறதுக்காக எல்லாருமே இன்னைக்கு அதை பர்பஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்ப கேடிஎம் வந்து மொத்தம் 4 வகை வாகனங்கள் சொன்னீங்க. இப்போ எல்லாமே பார்க்கும்போது அதோட வடிவமைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு யூரோப்பியன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி இந்திய சாலைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சொல்லுங்க. இந்த வடிவமைப்பு பத்தி சொல்லுங்க. வடிவமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏரோடைனமிக் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. நேக்கட் வெர்ஷன் 2 டிசைன்ஸ் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி கம்யூனிட்டிக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஏரோடைனமிக் ஷேப்னு சொல்லும்போது ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஏரை புல் பண்ணுற மாதிரி டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. RC200 RC390 கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் ட்ரில்லிஸ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரில்லிஸ் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பில்டிங் மாதிரியே இருக்கும் அது. ஸோ இது வந்து ஒரு லாங் லாஸ்டிங் லைஃப் லைட் வெயிட்டட் ஃப்ரேமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு ஹேண்ட்லிங் அண்ட் மேனுவபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிட்டியில் போகிறதுக்காண்டி இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது RC200. இன்னைக்கு சிட்டில வந்து ஒரு மோஸ்டஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட் அது யங்ஸ்டர்ஸ் பத்தியில ஒரு ஃபேமஸான பிராண்ட் நம்ம பார்க்க போறது RC200. அப்ப இளைஞர்களை கவர்ற மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. 100%. எந்தெந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வண்டி? 18ல இருந்து 30 வரைக்கும் ப்ராடக்ட் போய் பார்க்கலாமா? கண்டிப்பா போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னன்னா இது எப்போ லான்ச் ஆச்சு சார்? சார் 2014 செப்டம்பர் மாதம் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க RC200. செகண்ட் ப்ராடக்டா வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க.